Hi students, I hope you all very well and this is the second class of social studies. In previous class you taught about our unique planet Earth, continents and oceans on the Earth, shape of the Earth and the model of the Earth globe, maps and its uses. So today we are going to continue with the same chapter Know Your Planet and we'll study about types of map and how to read a map. Types of maps, there are different types of maps that people uses for different purposes. For example, some people uses map for find out some places. Some people use map for education like that. Three types of maps only given here. Those are physical maps, அறிவுசார் உடல்சார் வரைபடம், political maps, political not political, political maps, அரசியல் வரைபடம், climatic map, கால்நிலை அல்லது வானிலை வரைபடம். Physical maps. Physical maps show the physical features of a place such as mountains, plateaus, plains and rivers. இந்த physical maps எது நமக்கு விவரிக்குதுன்னா mountains, plateaus means பீடபூமிகள்னா மலைகளை விட உயரத்தில் குறைவானவை, plains சமவெளி பகுதி and rivers இவைகள் இதெல்லாம் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க இந்த physical maps ஹெல்ப் பண்ணுது. செகண்ட் ஒன் பாலிட்டிக்கல் மேப்ஸ், அரசியல் வரைபடம். இது இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா கண்ட்ரீஸ், ஸ்டேட்ஸ் அண்ட் தேர் கேபிட்டல்ஸ் ஆர் ஷோன் ஆன் பாலிட்டிக்கல் மேப்ஸ். கண்ட்ரீஸ் உலக நாடுகள் மற்றும் அதை சார்ந்த மாநிலங்கள், அதனுள் அடங்கிய தலைநகரங்கள், இதை பற்றிய தகவல்களை கொடுக்கறது இந்த பாலிட்டிக்கல் மேப்ஸ். Third one is climatic maps. General information about climate and rainfall of a region is shown in climatic maps. மழைப்பொழிவு பற்றிய பொதுவான தகவல்களையும் மற்றும் டெம்பரேச்சர், ஸ்னோஃபால் அதாவது வெப்பநிலை இதை பற்றிய செய்திகளையும் இந்த கிளைமேட்டிக் மேப் கொடுக்குது. பிசைட்ஸ் அது மட்டுமல்லாமல், பிசைட்ஸ் மீன்ஸ் அது மட்டுமல்லாமல், பிசைட்ஸ் தீஸ் தெர் ஆர் மேப்ஸ் தட் டெல் அஸ் அபவுட் த இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலைகள், பாப்புலேஷன் மக்கள் தொகை, டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து, மினரல்ஸ் மீன்ஸ் தாதுக்கள் அல்லது கனிம வளங்கள், குரோப்ஸ் பயிர்கள், சாயில் மண், நேச்சுரல் ரிசோர்சஸ் இயற்கை வளங்கள், ஃபாரஸ்ட் காடுகள் அண்ட் வைல்ட் லைஃப் ஆஃப் அ ரீஜியன் வனவிலங்கு பகுதிகள். இது சம்பந்தமான தகவல்களையும் நமக்கு கொடுக்கறது கிளைமேட்டிக் மேப். நவ் இஸ் இட் கிளியர்? There are three types of maps: physical maps, second one political maps and climatic maps. Let me move on to how to read a map. Maps give us a lot of information about a country or a place. மேப் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்தாலுமே பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அஸ் ஹவு டு ரீட் அ மேப். நமக்கு ரொம்ப அவசியமானது என்னென்னா ஹவு டு ரீட் அ மேப். மேப்பை எப்படி படிக்கிறது அண்ட் அது கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸை எப்படி நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்றது தான். எவ்ரி மேப் has some basic features. Yes, some basic features for reading a map are directions, scale, symbols, colors and key. Let us talk about these features in detail. Before that, listen carefully this. This is compass. Compassனா திசை காட்டி. எக்ஸ்ப்ளோரர்லாம் இருக்காங்க இல்லைங்களா, கடல் மாலுமிகள், அதாவது அவங்க பயணம் செய்யும்போது அவங்களோட கப்பல் எந்த திசை நோக்கி போகுதுன்றதை தெரிஞ்சுக்க இந்த திசை காட்டியை தான் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. கமெண்ட்ஸ் டைரக்ஷன்.
Directions. All maps follow a system of directions. எல்லா மேப்ஸுமே ஃபர்ஸ்ட் பேசிக்காக வச்சுருக்கிறது டைரெக்ஷன்ஸ் தான். த ஃபோர் மேஜர் டைரெக்ஷன்ஸ். ஐ திங்க் ஆல் ஆர் நோயிங் திஸ் ஃபோர் மேஜர் டைரெக்ஷன்ஸ். எல்லாருக்குமே இந்த 4 மேஜர் டைரெக்ஷன்ஸ் தெரியும் இல்லைங்களா? 4 திசைகள். வாட் ஆர் தே? நார்த், சவுத், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் இல்லையா? இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். த டாப் ஆஃப் த மேப் இஸ் நார்த். நீங்கள் இந்தியா மேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் டாப் ஆஃப் த மேப் என்ன இருக்கும்? நார்த் இருக்கும் இல்லையா? ஆர்டிக் ஓஷன் சைட், அது நார்த் இல்லையா? த பாட்டம் ஆஃப் த மேப் இஸ் சவுத், இந்தியன் ஓஷன். இந்தியன் ஓஷன் இஸ் சவுத் சைட். தென் ஈஸ்ட் இஸ் டு த ரைட் அண்ட் வெஸ்ட் இஸ் டு த லெஃப்ட். ஈஸ்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் மேப் சொல்கிறேன். மேப்பில் ஈஸ்ட் சைடு என்ன இருக்கும்? பே ஆஃப் பெங்கால் இருக்குமா? அதுதான் ஈஸ்ட். வெஸ்ட் இஸ் அரேபிக் ஓஷன். அரேபிக் ஓஷன் இருக்கிறது லெஃப்ட் சைடு. The direction on a map can also be shown by an arrow mark. Arrow mark பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க இல்லையா மேப்பில். Then if you can easy to find out the 4 major directions, you can find out the remaining remaining intermediate directions. What are they? Northeast. Northeast lies between the north and the east. நார்த் சைடுக்கும் ஈஸ்ட்டுக்கும் நடுவில் சென்டராக இருக்கிறது தான், இடைப்பட்ட பகுதி தான் நார்த் ஈஸ்ட். நார்த் வெஸ்ட் இஸ் பிட்வீன் த நார்த் அண்ட் த வெஸ்ட். நார்த்துக்கும் வெஸ்ட் சைடுக்கும் இடையில் இருக்கிறது நார்த் வெஸ்ட். சவுத் ஈஸ்ட் இஸ் பிட்வீன் த சவுத் அண்ட் த ஈஸ்ட். சவுத்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் இடையில் இருக்கிறது சவுத் ஈஸ்ட். சவுத் வெஸ்ட் லைஸ் பிட்வீன் த சவுத் அண்ட் த வெஸ்ட். சவுத்துக்கும் வெஸ்ட்டுக்கும் இடைப்பட்ட பகுதி சவுத் வெஸ்ட். Is it clear now? So totally 8 directions. எத்தனை directions இருக்கு மொத்தம்? 8 directions. 4 major directions and remaining 4 intermediate directions. Next, scale. Scale. It is not possible to show the actual size of the earth on a map because it is too large. Let us suppose that the ground distance between Delhi and Agra is 200 km. It is not possible to show these cities at 200 km from each other on the map. ஸோ டெல்லிக்கும் ஆக்ராவுக்கும் இடைப்பட்ட அந்த கிலோமீட்டர்ஸ் 200 இருக்குன்னா அதோட ஆக்சுவல் சைஸை நம்மளால் மேப்குள்ளே கொண்டு வர முடியாது இல்லைங்களா? ஸோ therefore this distance is represented by a smaller unit, say 5 cm. ஸோ 5 cm கணக்கில் நம்ம ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் வைஸாக இருக்கு இல்லையா? 0, 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த மேப் ஸ்கேலில் 5 சென்டிமீட்டர் கணக்கில் நம்ம இந்த கிலோமீட்டரை மேப்குள்ளே கொண்டு வரோம். The ratio between the distance on the ground and the distance on the map is known as the scale of the map. In this case, we would write it as 5 cm 200 km. இந்த மேப் ஸ்கேலில் 5 சென்டிமீட்டர்ன்ற கணக்கு நமக்கு 200 கிலோமீட்டர் அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணிப்போம். மேப்ஸ் ஆர் ஆல்வேஸ் drawn to scale. மேப்ஸ் என்ன ஏற்கனவே பாருங்கள் மேப் ஸ்கேல். இந்த மேப் ஸ்கேல் மேப்லேயே வரையப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கா? எஸ், திஸ் இஸ் மேப் ஸ்கேல். எப்படி இருக்குது பாருங்கள். 100 நம்ம ஸ்கேலில் 0, நீங்களாம் நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்கேலில் 0, 1, 2, 3, 1 சென்டிமீட்டர் ஆட் ஆகிருக்கும். பட் இதில் பாருங்கள் 1 கூட கிடையாது. 0, 0.5, 1, 1.5, 2, 2.5, 3 அப்படி இருக்கும். ஸோ இந்த ஸ்கேல் 50, 100, 150, 200 அப்படின்னு ஆர் 100, 200, 300 இந்த வயசாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் சிம்பிள்ஸ்.
Symbols. There is not enough space on a map to show mountains, rivers, lakes, bridges, dams, temples, churches, and railway tracks. However, a map without this information would not be useful. There is not enough space on a map. ஸோ இந்த மவுண்டெயின்ஸ் ரிவர்ஸ் இதெல்லாம் நமக்கு மேப்புக்குள்ளே வரைஞ்சி தான் நம்ம ஐடென்டிஃபிகேஷனுக்கு அதை வரைஞ்சி தான் காமிக்கணும்னா ஸோ தட் இஸ் நாட் எனஃப் ஸ்பேஸ், போதுமான பிளேஸ் அங்கே இல்லை இருக்காது இல்லையா, எல்லாத்தையும் வரைஞ்சி நம்மளால் காமிக்க முடியாது. ஸோ இதுக்காக தான் சிம்பிள்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அ மேப் வித்தவுட் திஸ் இன்ஃபர்மேஷன் வுட் நாட் பி யூஸ்ஃபுல். பட் வரைகிறதுக்கு ஸ்பேஸ் இல்லைனாலும் கூட இதோட ஐடென்டிஃபிகேஷனில் இல்லைன்னா அந்த மேப்பு நாட் யூஸ்ஃபுல் சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் ஆர் தேர்ஃபோர் யூஸ்ட் ஆன் அ மேப் டு கிவ் அஸ் திஸ் இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், த லேண்ட் பவுண்டரி ஆஃப் அ கண்ட்ரி இஸ் ஷோன் பை திக் டேஷஸ் அண்ட் டாட்ஸ் இன் பிளாக். அ சிட்டி இஸ் மார்க்டு பை அ ஸ்மால் சர்க்கிள். என்ன சொல்கிறாங்க, லேண்ட் பவுண்டரிஸ். இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் தி மேப்பில் அந்த பார்டரில் பாருங்கள் ஒரு ஐஃபன் மாதிரி குட்டி குட்டியாக ஐஃபன் மாதிரி டார்க் பிளாக் டேஷஸாக இருக்குது பாருங்கள், அது லேண்ட் பவுண்டரிஸ். லேண்ட் பவுண்டரிஸ் மீன்ஸ் நிலப்பகுதிகள் அப்படின்னு சொல்லலாம். தென் ப்ளூ கலர், அதோட ரிமைனிங் பார்டர் ப்ளூ கலரில் இருக்கா, தோஸ் ஆர் ஆல் வாட்டர் பாடிஸ். ஸோ இந்த ஐடென்டிஃபிகேஷனுக்காக இந்த சிம்பிள்ஸை யூஸ் பண்ணுறாங்க. தென் மவுண்டெயின்ஸ் பாருங்கள், மவுண்டெயின்ஸ் அதில் இருக்க மவுண்டெயின்ஸை ரெக்டாங்கிள் ஷேப்பில் ரெட் கலரில் உங்களுக்கு வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிறது மவுண்ட் எவரெஸ்ட், ஷிவாலிக் ரேஞ்ச், இதெல்லாம் பாருங்கள் ரெட் கலரில் சிம்பிள்ஸ். இதெல்லாம் சிம்பிள்ஸ். ஸோ இந்த சிம்பிள்ஸ்லாம் இல்லைன்னா இந்த மேப்பே வேஸ்ட்டு தான் அப்படின்றாங்க. கலர்ஸ். Next one, colors. We use different colors to show various things on a map. Generally, maps follow a common color scheme. A particular colors key we generally followed. The three common colors are water bodies are shown in shades of blue. Light blue is used for shallow waters and a darker shade of blue for deep waters. ஸோ ப்ளூ கலர்னாலே நமக்கு வாட்டர் பாடிஸ்ன்றது தெரியும். இந்த மேப்பில் பாருங்கள் டோட்டலாக ப்ளூ கலர் இருக்கிறது ஃபுல்லாகவே வாட்டர் பாடிஸ். பிகாஸ் நம்மளோட எர்த் வந்து 3/4 என்ன பண்ணியிருக்கு, 3/4 கவர் பண்ணியிருக்கு. 3 is water bodies and remaining 1 place is என்னது, land. 3 பக்கம் நீராலும் ஒரு பக்கம் நிலத்தாலையும் சூழ்ந்திருக்கு இல்லையா இந்தியா. ஸோ இந்த 3 அந்த 3/4ன்றதில் அந்த 3 வந்து வாட்டர் பாடிஸ், ரிமைனிங் 1 place இஸ் லேண்ட். இந்த 3யும் இந்த வாட்டர் பாடிஸ் ஃபுல்லாக என்ன கலரில் இருக்குது, ப்ளூவில் இருக்கா. ஸோ வாட்டர் பாடிஸ்னாலே ப்ளூ கலர்ன்றது நமக்கு தெரியும். இதில் இந்த டீப் வாட்டர் அப்படின்றது ஓஷன்ஸ் வந்து டீப் வாட்டர். அண்ட் ஷாலோ வாட்டர்னா ஆறுகள், அந்த குளம், ஏரிகள், அந்த மாதிரி லைட் வாட்டர். இந்த லைட் க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, அது ஷாலோ வாட்டர்ஸ். தென் பிளெயின்ஸ் ஆர் lowlands are shown in shades of green. இந்த க்ரீன் கலர் நமக்கு எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா லோலேண்டு, பிளெயின்ஸ் சமவெளி பகுதியையும் லோலேண்டு தாழ்நில பகுதியையும் நமக்கு பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஹைலேண்ட்ஸ் ஆர் ஷோன் இன் ஷேட்ஸ் ஆஃப் ப்ரௌன். ஹைலேண்ட்ஸ் மேட்டு நில பகுதிகள், ப்ரௌன் கலரில் இருக்குது பாருங்கள், அதுதான் மேட்டு நில பகுதிகள். மேட்டு நில பகுதிகள் ரெப்ரசன்ட் பண்ணுறது இந்த ப்ரௌன் கலர். So, is it clear or not? Blue color, water bodies. And the water bodies lay light blue is shallow water, dark blue is deep water. Green is plain and lowland.
Brown is highland. Next we move on to key. Map also has a key which also help us to understand the color scheme. என்ன பண்ணுது, மேப் கீ கொடுத்துருக்காங்க, அது எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுதுன்னா கலர்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த கீ யூஸ் ஆகுது. Look at map 1.2. Its key show the height of land above sea level or depth of water below sea level. It also shows what the colors represent on the map. நமக்கு என்னென்ன கலர் எதுக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ அந்த கலர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த கீ. அண்ட் இந்த கீ இது மேட்டுநில பகுதி, கடல் ஹைட்டு அண்ட் அந்த சமவெளிகள் இதெல்லாம் சொன்னோம் இல்லைங்களா, மவுண்டெயின்ஸ், இதோட ஹைட்ஸ்லாம் மீட்டர்ஸில் கொடுத்துருப்பாங்க. This is finished, and with this lesson now your planet is completed. Next we will meet next lesson. Thank you.